தமிழகத்திலிருந்து நீட் மற்றும் ஜேஇ தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம என்சிஆர்டி புக்ல லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம். ஃபைன். தமிழ்ல எக்ஸ்பிளனேஷன் பார்க்குறோம். நியூக்ளியோஃபைல்ஸ் அண்ட் எலக்ட்ரோஃபைல்ஸ். ஆக்சுவலா சாரி, லாஸ்ட் வீடியோல கமெண்ட்ஸ் நிறைய பேர் போட்டிருந்தது பார்த்தேன். அதுல ஆடியோ ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆக்சுவலா நான் சண்டே ஊருக்கு போனதுனால அங்கிருந்து ரெக்கார்ட் பண்ண சம் சிஸ்டம் ப்ராப்ளம், டெக்னிக்கல் ப்ராப்ளம், அதனால ஆடியோ அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும், நைட்ல தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுல மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணது கொஞ்சம் கஷ்டம். அந்த ஒரு வீடியோ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனிமே வரக்கூடிய வீடியோஸ்ல முடிஞ்ச அளவுக்கு ஆடியோல ப்ராப்ளம் வராம பாத்துக்கிறேன். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ பாருங்க, கண்டினியூட்டி நியூக்ளியோஃபைல்ஸ் அண்ட் எலக்ட்ரோஃபைல்ஸ், பார்ட் 8. ஓகே. ரியேஜன்ஸ் அட்டாக் த ரியாக்டிவ் சைட் ஆஃப் த சப்ஸ்ட்ரேட். ஓகே, ஒரு சப்ஸ்ட்ரேட் இருக்கு. அந்த சப்ஸ்ட்ரேட்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்டாக்கிங் சைட் ஆர் ரியாக்டிவ் சைட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆர் இதை என்னன்னு சொல்லலாம், ஆக்டிவ் சைட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் ஆக்டிவ் சைட்னு சொல்லுவோம். அந்த ஆக்டிவ் சைட்ல தான் ரியேஜென்ட் என்ன பண்ணும்னா அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சப்ஸ்ட்ரேட்டோட ஒரு ஆக்டிவ் சைட் ஆர் ரியாக்டிவ் சைட்ல தான் ரியேஜென்ட்ஸ் வந்து அட்டாக் பண்ணும். த ரியாக்டிவ் சைட் மே பி எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட். பாருங்க, ரியாக்டிவ் சைட் என்னவா இருக்கலாம்னா எலக்ட்ரான் டிஃபிஷியன்டா இருக்கலாம், எலக்ட்ரான் கம்மியா இருக்கிற போர்ஷனா இருக்கலாம். ஓகேவா? அப்படி எலக்ட்ரான் கம்மியா இருந்துச்சுனாலே அதை நம்ம என்ன சொல்லுவோம், பாசிட்டிவ் ரியாக்டிவ் சைட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், an atom with incomplete electron shell. ஸோ எந்த ஒரு ஆட்டம்க்குலாம் எலக்ட்ரான் ஷெல் இன்கம்ப்ளீட்டா இருக்கும், அதாவது 8 எலக்ட்ரான் வரலையோ, ஆர் த பாசிட்டிவ் எண்ட் ஆஃப் த டைபோல் இன் மாலிகுல், ஒரு மாலிகுலுடைய பாசிட்டிவ் எண்டா இருந்துச்சுன்னா, அதாவது அது பிளஸ்ஸா இருக்கு அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் சைட்னு சொல்லுவோம் இல்லையா? ஆக்டிவ் சைட், ரியாக்டிவ் சைட். ஓகே. இஃப் த அட்டாக்கிங் ஸ்பீஷியஸ் இஸ் எலக்ட்ரான் ரிச், அட்டாக் பண்ணக்கூடிய ஸ்பீஷியஸே எலக்ட்ரான் ரிச்சா இருக்கு, அது நெகட்டிவ் சார்ஜ்ல இருக்கு அப்படின்னா இட் அட்டாக்ஸ் தி சைட்ஸ். அதுதான் என்ன பண்ணும், இந்த பாசிட்டிவ் எண்டை வந்து அட்டாக் பண்ணும். ஏன்னா பிளஸுக்கு மைனஸ் மேல தானே அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ ஒரு மைனஸ் வந்து இந்த பிளஸ்ல அட்டாக் பண்ணுன்னு சொல்றாங்க. இஃப் அட்டாக்கிங் ஸ்பீஷியஸ் இஸ் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட், பாருங்களேன், அட்டாக் பண்ணக்கூடிய ஸ்பீஷியஸ்க்கு எலக்ட்ரான் குறைவா இருக்கு, டிஃபிஷியன்டா இருக்குன்னா, ஆல்ரெடி இந்த இந்த சப்ஸ்ட்ரேட் என்னவா இருக்கு, எலக்ட்ரான் டிஃபிஷியன்டா இருக்கு. த ரியாக்டிவ் சைட் ஃபார் இட் இஸ் தட் பார்ட் ஆஃப் த சப்ஸ்ட்ரேட் மாலிக்யூல் விச் கேன் சப்ளை எலக்ட்ரான். ஸோ இதுவும் சப்ஸ்ட்ரேட்ல ஏதோ ஒரு இடத்துல தான் போய் சேரும். ஆனா எங்க சேராதுன்னா எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் போர்ஷன் எதுவோ பாசிட்டிவ் ரியாக்டிவ் சைட், அங்க போய் சேராது. ஏன்னா வரக்கூடிய ரியேஜென்ட், பாருங்க நான் இங்க எழுதுறேன், எஸ்ன்றது சப்ஸ்ட்ரேட், ஆர்ன்றது ரியேஜென்ட். ஓகேவா? சப்ஸ்ட்ரேட்ல எனக்கு ரெண்டு எண்டு இருக்கும். சப்ஸ்ட்ரேட்ல என்ன இருக்கும், இதுதான் சப்ஸ்ட்ரேட்னு வச்சுக்கோங்களேன். இந்த சப்ஸ்ட்ரேட்ல ரெண்டு எண்டு இருக்கும், ஒரு பாசிட்டிவ் எண்டு, ஒரு நெகட்டிவ் எண்ட். பாசிட்டிவ் எண்ட் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட். எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட், எங்கெல்லாம் எலக்ட்ரான் குறைவா இருக்கோ அந்த எண்டை நம்ம என்ன சொல்லணும்னா பாசிட்டிவ் எண்டுன்னு சொல்லுவோம். எங்கெல்லாம் எலக்ட்ரான் எக்ஸஸா இருக்கோ, எலக்ட்ரான் ரொம்ப அதிகமா இருக்கோ, எலக்ட்ரான் ரிச், அந்த இடத்த நம்ம என்ன சொல்லணும், நெகட்டிவ் எண்டுன்னு சொல்றோம். ஓகேவா? வரக்கூடிய ரியேஜென்ட் இருக்கு இல்லையா, இந்த ரியேஜென்ட் சப்போஸ் ஒரு எலக்ட்ரான் ரிச்சா இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், இந்த பாசிட்டிவ் சைட்டை வந்து அட்டாக் பண்ணும். கரெக்டா? ஓகே. இன்கேஸ் பாருங்க, இது ஒரு எலக்ட்ரான் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா, எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஸ்பீசிஸா இருந்துச்சுன்னா, இப்போ என்ன பண்ணும்னா எலக்ட்ரான் டிஃபிஷியன்டா இருக்கிற இந்த பாசிட்டிவ் சைட்டை இது அட்டாக் பண்ணாது, பிளஸ் பிளஸ் ரிப்பல்ஷன் தானே இருக்கும். அப்போ என்ன பண்ணும், எலக்ட்ரான் அதே சப்ஸ்டேட்ல வேற ஒரு இடத்துல எலக்ட்ரான் ரிச் இருக்கும். ஓகேவா? ஒரு சப்ஸ்டேட்ல எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் இருக்குன்னா அதே சப்ஸ்டேட்ல இன்னொரு போர்ஷன் என்ன இருக்குன்னா எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும். அந்த எலக்ட்ரான் ரிச்சான இடத்துல இந்த எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் காம்பவுண்ட் ரியேஜென்ட் வந்து சேரும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ எக்ஸாம்பிள், பை எலக்ட்ரான்ஸ் இந்த டபுள் பாண்ட், டபுள் பாண்ட்ல இருக்கிற பை எலக்ட்ரான்ஸ் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். ஓகே. இப்போ இது கூட நான் ஒரு ரியேஜென்ட் சேர்க்கிறேன். அந்த ரியேஜென்ட் என்னன்னு நான் அதுக்கப்புறம் சொல்றேன். ஓகேவா? இந்த பாண்டு உடஞ்சி இங்க வருது, இந்த கார்பன் மைனஸ் ஆகும், இந்த கார்பன் பிளஸ் ஆகும். ஒரு பேச்சுக்கு தான். ஏன் சார் ரைட் சைட்ல மைனஸ் ஆகிட்டு லெஃப்ட் சைட்ல பிளஸ் ஆகக்கூடாதான்னு கேட்காதீங்க. எனிதிங் மே ஹேப்பன், எது வேணா நடக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு லெஃப்ட் சைட நெகட்டிவாகவும் ரைட் சைட பாசிட்டிவாகவும் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் போது இங்க இருக்கக்கூடிய ஆர் ஒரு எலக்ட்ரான் ரிச் சென்டரா இருந்துச்சுன்னா, இது எலக்ட்ரான் டிஃபிஷியன்டா இல்ல, எலக்ட்ரான் இது கிட்ட இருக்குன்னா, அப்போ கண்டிப்பா இந்த நெகட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் ரிப்பல்ஷன் இருக்கும். ஸோ இந்த பாசிட்டிவ்ல தான் இந்த மைனஸ் வந்து சேரும். கரெக்டா? ஏன்னா ஒரு பிளஸ் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் காம்பவுண்ட், அந்த இடத்துல எலக்ட்ரான் ரிச்சா இருக்கிற ரியேஜென்ட் வந்து ஈஸியா அட்டாக் ஆகும். இன்கேஸ் இந்த இடத்துல எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆட் பண்ற ரியேஜென்ட் கிட்ட
ரியேஜென்ட் கிட்டே எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் இருந்தா அப்போ இது டெஃபிஷியன்டான இடத்துக்கு போகாது, பிளஸ் பிளஸ் ரிப்பல்ஷன் இருக்கும். ஸோ எலக்ட்ரான் ரிச் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு இது போகும். ரியேஜென்ட் ஒரு சப்ஸ்டேட்ல ரெண்டு பொசிஷன் இருக்கு, எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் பொசிஷன் அப்படின்னு ஒன்னு இருக்கு, எலக்ட்ரான் ரிச் பொசிஷன் ஒன்னு இருக்கு. அதுல ரியேஜென்ட் என்ன சார்ஜ்ல இருக்கு அது எங்க போய் சேருன்றதை நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ரியேஜென்ட் என்ன சார்ஜ்ல இருக்கு பாருங்க, ரியேஜென்ட் நெகட்டிவ் சார்ஜ்ல இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு நியூக்ளியோஃபைல் அப்படின்னு சொல்றோம். ரியேஜென்ட் பாசிட்டிவ் சார்ஜா இருந்துச்சுன்னா, ரியேஜென்ட் பாசிட்டிவ் சார்ஜா இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தை தான் இப்போ நம்ம படிக்க போறோம். ஜஸ்ட் நீங்க ஒரு ரெண்டு வேர்டை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபைல், PHILE, ஃபைல் அப்படின்னா லவ்னு அர்த்தம், இன்ட்ரெஸ்ட்னு அர்த்தம். பாருங்க, நியூக்ளியோஃபைல் அப்படின்னா நியூக்ளியஸ் மேல லவ் இருக்குன்னு அர்த்தம். சார் எனக்கு பக்கத்துல இருக்குன்னு சொல்லாதீங்க, நான் சொல்றது சப்ஜெக்ட் குள்ளார இருக்கக்கூடிய லவ். தேவையில்லாம எதுக்கும் போகாதீங்க. ஒன்னு ரெண்டு பேர் போறீங்க, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஜெக்ட் ஓரியன்டா யூடியூப்ல பாக்குறதுனால நல்ல விஷயம். ஃபைன், உங்களை எல்லாருக்குமே வெரி குட், அப்ளாஸ். பட் ஒன்னு ரெண்டு பேர் மிஸ் ஆகாதீங்க, வாங்க சப்ஜெக்ட் குள்ளார போலாம். நியூக்ளியோஃபைல், ஸோ நியூக்ளியஸ விரும்புது அப்படின்னு அர்த்தம். நியூக்ளியஸ் என்ன சார்ஜ்? ஆட்டமுடைய சென்டர்ல தானே நியூக்ளியஸ் இருக்கும், அவுட்டர் மோஸ்ட்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கும், கரெக்டா? அப்போ நியூக்ளியஸ் பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு பாசிட்டிவ் சார்ஜை விரும்பக்கூடியது என்னவா இருக்குன்னா இன்னொரு பாசிட்டிவா இருக்காது, நெகட்டிவா தான் இருக்கும். ஸோ வென் எவர் யூ ஹேவ் அ நெகட்டிவ் சார்ஜ் ஆர் சப்ஸ்டன்ஸ் ஆர் ஸ்பீஷியஸ் வித் ஹை எலக்ட்ரான் சென்டர், எலக்ட்ரான் ரிச் சென்டரா இருந்துச்சுன்னா, எலக்ட்ரான் அதுகிட்ட நிறைய எக்ஸஸா இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிள் இப்போ நோஃப் எடுத்துக்கோங்களேன். நைட்ரஜனுக்கு ஒரு லோன் பேர் இருக்கும், ஆக்சிஜனுக்கு ரெண்டு லோன் பேர் இருக்கும், ஃப்ளூரினுக்கு, அதாவது ஹாலஜன்ஸ், ஃப்ளூரின், குளோரின், புரோமின் எல்லாத்துக்கும் இருக்கும், மூணு லோன் பேர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஆட்டம் வந்தா கூட, ஆக்சிஜன் ஃபேமிலியில் இருக்கிற சல்ஃபர், செலினியம், அதுக்கும் நைட்ரஜன் ஃபேமிலியில் இருக்கிற பாஸ்பரஸ் எல்லாத்துக்குமே லோன் பேர் இருக்கும். நீங்க ஃபேமிலி வைஸா படிச்சுக்கணும், சரியா? ஸோ த ஸ்பீஷியஸ் வித் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் எலக்ட்ரான் ரிச் சென்டர், எலக்ட்ரான் அதிகமா வச்சுட்டு நெகட்டிவ் சார்ஜா இருந்துச்சுன்னா இது எல்லாமே நியூக்ளியோஃபைல் அப்படின்னு சொல்றோம். இந்த நியூக்ளியோஃபைல் தான் என்ன பண்ணும், ஒரு நியூக்ளியஸை போய் அட்டாக் பண்ணும், அதாவது பாசிட்டிவ் சார்ஜை போய் அட்டாக் பண்ணும்னு சொல்றோம். அதே மாதிரி எலக்ட்ரோஃபைல்னா என்ன அர்த்தம்? ஃபைல்னா லவ்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்ப எலக்ட்ரோஃபைல்னா எலக்ட்ரானை லவ் பண்ணுது. எலக்ட்ரான்னா நெகட்டிவ் சார்ஜ், ஹோப் யூ ஆல் நோ, ரைட்? நெகட்டிவ் சார்ஜ் தானே எலக்ட்ரானு. அப்ப எலக்ட்ரானை லவ் பண்ணக்கூடியது கண்டிப்பா என்ன சார்ஜ்ல இருக்குன்னா பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்கிறதால தான் நெகட்டிவ் சார்ஜ் லவ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஓகேவா? So whenever you are seeing that there is a positive charge, எங்கயாவது ஒரு இடத்துல பாசிட்டிவ் சார்ஜை பாக்குறீங்க, அல்லது எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட், எலக்ட்ரான் குறைவா இருக்கக்கூடிய ஒரு சென்டரை பாக்குறீங்கன்னா அது கண்டிப்பா என்னவான்னு சொல்லணும், எலக்ட்ரோஃபைல்னு சொல்லணும். ஓகேவா? எலக்ட்ரான் ரிச் சென்டரை பாக்குறீங்க, அல்லது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இருக்கு, எலக்ட்ரான் ரொம்ப அதிகமா இருக்கு, நெகட்டிவ் சார்ஜா இருக்குன்னா தென் இட் இஸ் கால்டு நியூக்ளியோஃபைல். ஓகேவா? இதை தான் இப்போ நம்ம இங்க வேர்டிங்ஸ்ல படிக்க போறோம். படிக்கலாமா? Fine. A reagent that brings an electron pair to the reactive site is called a nucleophile. எந்த ஒரு reagent எலக்ட்ரான் ரியாக்டிவ் சைட்டுக்கு எலக்ட்ரான் பேரை எடுத்துட்டு வருதோ, எலக்ட்ரான் பேர்னா நெகட்டிவ் சார்ஜ் இல்லையா, எலக்ட்ரான் பேர் ரெண்டு எலக்ட்ரானை எக்ஸஸா வச்சுட்டு இருக்கு, ஆக்டேட் ரூல் இல்லாம அடிஷனலா ரெண்டு எலக்ட்ரானை வச்சிருக்கு. இந்த மாதிரி நெகட்டிவ் எலக்ட்ரான் பேரை எடுத்துட்டு வந்துச்சுன்னா அது எல்லாத்துக்கும் பேர் என்னதுன்னா நியூக்ளியோஃபைல் அப்படின்னு சொல்றாங்க. நியூக்ளியோஃபைல் NU போட்டு ரெண்டு டாட் வச்சிருக்காங்களா, இந்த ரெண்டு டாட்டுக்கு பதிலா நீங்க மைனஸ் கூட போட்டுக்கலாம். ஃபைன், தட் இஸ் நியூக்ளியஸ் சீக்கிங். நியூக்ளியஸ் என்ன பண்ணுது, இது தேடுதுன்னு சொல்றாங்க. அண்ட் த ரியாக்ஷன் இஸ் தென் கால்டு நியூக்ளியோபிலிக். அப்ப அந்த ரியாக்ஷன் நம்ம என்ன சொல்லணும்னா நியூக்ளியோபிலிக் அட்டாக், நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன். இந்த மாதிரி நியூக்ளியோஃபைல் வச்சு வரக்கூடிய ரியாக்ஷன் நியூக்ளியோபிலிக் அப்படின்னு சொல்லுவோம். A reagent that takes away an electron pair from a reactive site. reactive siteல ஆல்ரெடி எலக்ட்ரான் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரானை என்ன பண்ணுது, டேக்ஸ் அவே, எடுத்துட்டு போயிடுச்சுன்னா ஒரு ரியேஜென்ட், அப்ப அதுக்கு பேர் என்னது அப்படின்னா எலக்ட்ரோஃபைல்னு சொல்றாங்க. E பிளஸ், தட் இஸ் எலக்ட்ரான் சீக்கிங். முன்னாடி நியூக்ளியோஃபைலுக்கு என்ன சொன்னாங்க, நியூக்ளியஸ் சீக்கிங் அப்படின்னு சொன்னாங்க, நியூக்ளியஸை தேடக்கூடியது, அதனால அது நெகட்டிவ் சார்ஜ்னு சொன்னாங்க. இங்க எலக்ட்ரானை தேடக்கூடியது, அதனால இது என்னது, பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா? ஒரு பிளஸ்ஸால தான் மைனஸை தேட முடியும். ஸோ எலக்ட்ரோஃபைல் அப்படின்றது பாசிட்டிவ் சார்ஜ், இட் இஸ் அன் எலக்ட்ரான் சீக்கிங் அண்ட் த ரியாக்ஷன் இஸ் கால்டு எலக்ட்ரோஃபிலிக். அப்ப இது எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக் இல்லைனா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஃபைன். ஸோ நியூக்ளியோஃபைல்னா என்ன, எலக்ட்ரோஃபைல்னா என்ன, நியூக்ளியோஃபிலிக், எலக்ட்ரோஃபிலிக் அந்த ரியாக்ஷனுடைய நேம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. During a polar organic reaction, ஒரு polar organic reaction இருக்கு, a nucleophile attacks an electrophilic center. கரெக்டா? எலக்ட்ரோஃபிலிக் சென்டர் அப்படின்றது பாசிட்டிவ், அதுதான் இந்த நியூக்ளியோஃபிலிக் அட்டாக், நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணும்.
ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்து எலக்ட்ரோஃபிலிக் சென்டர் தான் அட்டாக் பண்ணணும்னு சொல்றாங்க ஆஃப் த சப்ஸ்டேட் which is that specific atom or part of the substrate which is electron deficient. So இந்த எலக்ட்ரோஃபிலிக் சென்டர்ன்றது என்ன சார்? எலக்ட்ரோஃபிலிக் சென்டர் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டா, they says that substrateல ஒரு குறிப்பிட்ட பகுதி specific atom or part of the substrate, சப்ஸ்ட்ரேட்ல ஒரு பகுதியாவோ அல்லது சப்ஸ்ட்ரேட்ல அட்டாச் ஆயிருக்கிற ஒரு ஆட்டமாவோ இருக்கலாம். ஆனா அது எப்படி இருக்கணும்? விச் இஸ் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட், அந்த இடத்துல எலக்ட்ரான் குறைவா இருக்கணும். சோ சப்ஸ்ட்ரேட்ல அட்டாச் ஆயிருக்கிற ஒரு ஆட்டமோ அல்லது சப்ஸ்ட்ரேட்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியோ எலக்ட்ரான் குறைவா, எலக்ட்ரான் டிஃபிஷியன்டா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணும்? ஒரு நியூக்ளியோஃபைல் போய் அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சிமிலர்லி the electrophiles attack at a nucleophilic center. Electrophiles எல்லாம் எங்க போய் அட்டாக் பண்ணும்னா நியூக்ளியோஃபிலிக் சென்டர்ல போய் அட்டாக் பண்ணும். நியூக்ளியோஃபைல்ஸ் எல்லாம் எலக்ட்ரோஃபிலிக் சென்டர்ல அட்டாக் பண்ணும். எலக்ட்ரோஃபைல்ஸ் எல்லாம் நியூக்ளியோஃபிலிக் சென்டர்ல அட்டாக் பண்ணும். நியூக்ளியோஃபிலிக் சென்டர்னா என்ன? which is the electron rich center of the substrate. ஒரு சப்ஸ்ட்ரேட் இருக்கு, அந்த சப்ஸ்ட்ரேட்ல எந்த இடத்துல எலக்ட்ரான் ரிச்சா இருக்கோ, எலக்ட்ரான் ரொம்ப அதிகமா இருக்கோ அந்த இடத்த அவங்க என்னன்னு சொல்றாங்க? நியூக்ளியோஃபிலிக் சென்டர்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். thus the electrophiles receive, okay, just a minute. Electrophile receives electron pair from the substrate. Electrophiles என்ன பண்ணணும்? சப்ஸ்ட்ரேட்ல இருந்து எலக்ட்ரான் பேரை ரிசீவ் பண்ணும். when the two when the two undergo bonding interaction, ரெண்டுத்துக்கும் நடுவுல bond ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. A curved arrow notation is used to show the movement of an electron pair from the nucleophile to the electrophile. So இந்த arrow mark எதை ரெப்ரசென்ட் பண்ணும் இந்த இடத்துல அப்படின்னா, எலக்ட்ரான் பேர், ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அது எங்க இருந்து எங்க மூவ் ஆகுது? ஃப்ரம் த நியூக்ளியோஃபைல். நியூக்ளியோஃபைல் நெகட்டிவ் சார்ஜ், அங்க இருந்து எலக்ட்ரோஃபைல் பாசிட்டிவ் சார்ஜ் பக்கமா, நெகட்டிவ் சார்ஜ்ல இருந்து பாசிட்டிவ் சார்ஜ் பக்கமா அந்த ஏரோ மார்க்கை நம்ம போடணும். அந்த கர்வ்டு ஏரோக்கு, அதாவது நியூக்ளியோஃபைல் இருந்து எலக்ட்ரோஃபைலுக்கு இப்படி ஒரு கர்வ் ஏரோ போடணும் இப்படி. ஓகேவா? அந்த ஏரோக்கு என்ன அர்த்தம்னா எலக்ட்ரான் பேர் எந்த பக்கம் மூவ் ஆகுதுன்றதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். Some examples of nucleophiles are the negatively charged ions with a lone pair of electrons such as hydroxide ion OH minus. இதுல ஆக்சிஜன் கிட்ட என்ன இருக்கும்? ரெண்டு லோன் பேர் இருக்குமா? லைக் தட் cyanide ion CN minus, அதுலயும் N கிட்ட லோன் பேர் இருக்கும். அண்ட் கார்பான் அயான்ஸ் RC minus R3C minus டெர்ஷரி கார்பான் அயான் கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஸோ இது எல்லாமே என்னது? நெகட்டிவ் சார்ஜ் அயான்ஸ். அதே சமயம் இது நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நியூக்ளியோஃபைல்ஸ் சொல்லுவோம். நியூக்ளியோஃபைல் அப்படின்னாலே நெகட்டிவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். நியூட்ரல் மாலிகூல் சச்சஸ், அப்போ மைனஸா இருக்கிறது, நெகட்டிவா இருக்கிறது மட்டும் தான் நியூக்ளியோஃபைல்ஸ் ஆனா இல்ல, நியூட்ரலா இருக்கிற சில மாலிகூல்ஸையும் நம்ம நியூக்ளியோஃபைல் சொல்லுவோம். எப்போ எலக்ட்ரான் ரிச் சென்டரா இருந்துச்சுன்னா. எக்ஸாம்பிள் பாருங்க, வாட்டர் இது ஒரு நியூக்ளியோஃபைல். ஏன்? ஏன்னா ஆக்சிஜன் கிட்ட ரெண்டு லோன் பேர் இருக்கு. டெர்ஷரி அமீன் இருக்கு, அதுல நைட்ரஜன் கிட்ட ஒரு லோன் பேர் இருக்கு. டைஅல்கைல் அமீன் செகண்டரி அமீன் இருக்கு, அதுல நைட்ரஜன் கிட்ட லோன் பேர். சோ லைக் தட் இந்த நைட்ரஜன் ஆக்சிஜன் ஹாலஜனை வச்சு வரக்கூடிய எலமெண்ட்ஸ் யாரு, எந்தெந்த எலமெண்ட் கிட்ட எல்லாம் லோன் பேர் இருக்கோ அது எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம்? நியூட்ரல் நியூக்ளியோஃபைல் அப்படின்னு சொல்லலாம். நியூட்ரல் மாலிகூல்ஸ் விச் இஸ் ஆக்ட் ஆஸ் அன் நியூக்ளியோஃபைல். ஓகேவா? நெகட்டிவ் சார்ஜா இருந்தாலோ நியூட்ரலா இருந்தாலோ அது எலக்ட்ரானை தந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னதுன்னா நியூக்ளியோஃபைல். ஓகேவா? Can also act as a nucleophile due to the presence of lone pair of electrons. Okay. Example of electrophiles. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம நியூக்ளியோஃபைல்ஸ் பத்தி பார்த்தோம். அடுத்தது என்ன பார்க்க போறோம்? எலக்ட்ரோஃபைல்ஸ் பத்தி பார்க்க போறோம். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எலக்ட்ரோஃபைல்ஸ் இன்க்ளூட் கார்போகேட்டயான்ஸ். C பிளஸ் இருக்கு இல்லையா, இது எலக்ட்ரான் டிஃபிஷன் தானே, இதை என்ன சொல்றாங்க? எலக்ட்ரோஃபைல்ஸ் சொல்றாங்க. ஏன்னா இது பிளஸ்ஸா இருக்கு, எங்கேயாவது மைனஸ் வந்துச்சுன்னா டக்குன்னு இது என்ன பண்ணிக்கும்? அட்டாக் பண்ணிக்கும். ஓகே. அண்ட் நியூட்ரல் மாலிகூல்ஸ் ஹேவிங் ஃபங்க்ஷனல் குரூப் லைக் கார்போனைல் குரூப். எந்த நியூட்ரல் மாலிகுலா இருந்தாலும் அதுல CO குரூப் இருந்துச்சுன்னா, COன்றது எங்க எங்கெல்லாம் இருக்கும்? எக்ஸாம்பிள் ஆல்டிஹைட்ல இருக்குமா? CHO. COR கீட்டோன்ல இருக்கும். COO ஆர் எஸ்டர்ல இருக்கும். அமைட்ல CONH2, சாரி CONH2 அமைட்ல இருக்கும். ஸோ எஸ்டர், அமைட், ரொம்ப முக்கியமானது கார்பாக்சிலிக் ஆசிட் வச்சுட்டோம். சரி, கீட்டோன், ஆல்டிஹைட், ஓகே, COOH கார்பாக்சிலிக் ஆசிட். COOH இதுலயும் என்ன இருக்கும்? C டபுள் பாண்ட் ஓன்னு இருக்கும், ஆயிக் ஆசிட் இல்லையா? ஃபைன். ஸோ ஆசிட் அன்ஹைட்ரேட், ஆசிட் அன்ஹைட்ரேட் OCO என்ன வரும்?
CO இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்னது? ஆசிட் அன்ஹைட்ரேட். இந்த O கூட எழுதணும்னு அவசியம் இல்லை. COO CO அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆசிட் அன்ஹைட்ரேட் வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் எல்லாத்துலயுமே என்ன இருக்குன்னா டீஆக்டிவேட்டிங் குரூப் இருக்கு. அதாவது இந்த CO இருக்கு இல்லையா, இந்த CO எதுக்காக இதை எழுதியிருக்காங்க பாருங்களேன், எங்க சொல்றேன். C டபுள் பாண்ட் O இருக்கு, இந்த இடத்துல ஏதோ ரெண்டு இருக்கு. இந்த பாண்ட் உடஞ்சி ஈஸியான ஆகும்னா ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தென் கார்பன், ஆக்சிஜனுக்கு வரும், O மைனஸ் ஆகும், கார்பன் பிளஸ் ஆகும். அப்ப இது போலார் ஆயிடுச்சா, அயானிக் ஆயிடுச்சா. சோ சி பிளஸ் கார்போகேட்டியான், அதுல வந்து நியூக்ளியோஃபைல் வந்து சேரும், NU மைனஸ். இந்த O மைனஸ்ல எது வந்து சேரும்னா எலக்ட்ரோஃபைல் E பிளஸ் வந்து சேரும். புரியுதா? சோ இதை வச்சுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. Neutral molecules having functional groups like carbonyl group CO or alkyl halides or 3CX where X is an halogen atom. The carbon atom in carbocations has six-state configuration. Carbocationல நம்ம கிட்ட எத்தனை தான் எலக்ட்ரான் இருக்கும்? 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும், 8 இருக்காது. ஓகேவா? six-state configuration. Hence it is electron deficient. அப்ப அது எலக்ட்ரான் குறைவா இருக்கு. And can receive a pair of electrons from the nucleophile. அப்ப நியூக்ளியோஃபைல்ல இருந்து, நியூக்ளியோஃபைல்னாலே நெகட்டிவ் சார்ஜ், 2 எலக்ட்ரான் எக்ஸஸா வச்சிருக்கோம் இல்லையா, ஆக்டேட்டை விட 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சோ அந்த நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸை, நெகட்டிவ் சார்ஜ் 2 எலக்ட்ரான்ஸை இந்த எலக்ட்ரான் டிஃபிஷியண்டா இருக்கிற எலக்ட்ரோஃபைல் என்ன பண்ணுது? அட்டாக் பண்ணி எடுத்துக்குது அப்படின்னு சொல்றாங்க. நியூக்ளியோஃபைல்ஸ் கிட்ட எலக்ட்ரான்ஸ் எக்ஸஸா இருக்கு, எலக்ட்ரோஃபைலுக்கு எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட், எலக்ட்ரான் குறைவா இருக்கு, நியூக்ளியோஃபைல் கிட்ட இருந்து எலக்ட்ரோஃபைல் எலக்ட்ரானை வாங்கிக்குதுன்னு சொல்றாங்க. In neutral molecules such as alkyl halides, due to the polarity of the CX. இந்த நியூட்ரல் மாலிகுல்ல என்ன சார் நடக்கும்னா, இங்க CX-க்கு polarity இருக்கும். கார்பன் எலக்ட்ரோ பாசிட்டிவ், ஹாலஜன் ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ். ஓகேவா? இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, பார்ஷியலி பாசிட்டிவ் பார்ஷியலி நெகட்டிவ். ஓகே. சோ CX bond, a partially positive charge is generated on the carbon atom. கார்பனுக்கு மேல partially positive charge இருக்குன்னு சொல்றாங்க. பார்ஷியல்னா கொஞ்சமா, பகுதி அளவுக்கு, பாதி அளவுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. Hence the carbon atom becomes an electrophilic center at which nucleophile can attack. அப்ப கார்பன் என்னவா மாறிடும்னா நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ற ஸ்பீஷீஸா மாறிடும். ஏன்னா நியூக்ளியோஃபைல்னா என்னதுன்னு சொன்னா நெகட்டிவ் சார்ஜ்னு சொன்னோம். இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த C பிளஸ் அட்டாக் பண்ணும். X மைனஸ் ஏன் சார் அட்டாக் பண்ணா, இட் இஸ் a நெகட்டிவ் சார்ஜ் and nucleophile is a negative charge which repel each other. ஓகேவா? ஃபைன். சோ இப்போ ஒரு நியூக்ளியோஃபைல் எந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணுறது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கண்டினியூ பார்க்கலாம். ப்ராப்ளம் 8.11 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆஃப் ஹெட்டட் ஏரோ இந்த மாதிரி, அல்லது எலக்ட்ரான் எந்த பக்கம் போகுது, எப்படி கேட்டியான் அயன் பிரியுதுன்னு கொடுத்துருக்காங்க. 8.12 8.13 எல்லாமே. ஸோ 8.12 8.13 8.11 இந்த 3 ப்ராப்ளமே நல்லா பார்த்துக்கோங்க. புரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம தனியா இதை பார்த்துக்கலாம். ஃபைன். 8.7.3 எலக்ட்ரான் மூவ்மெண்ட் இன் ஆர்கானிக் ரியாக்ஷன். ஸோ இவ்வளவு நேரம் நம்ம எலக்ட்ரோஃபைல்னா என்ன, நியூக்ளியோஃபைல்னா என்னன்னு பார்த்தோம். ஜஸ்ட் நீங்க ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூக்ளியோஃபைல்னா அது என்னவா இருக்கும்? நெகட்டிவ் சார்ஜா இருக்கும். NN நியூக்ளியோஃபைல் நெகட்டிவ் சார்ஜ். அப்படி இல்லைன்னா எலக்ட்ரான் ரிச் சென்டரா இருக்கும், எலக்ட்ரான் ரொம்ப அதிகமா வச்சுட்டு இருக்கும். எலக்ட்ரோஃபைல்னா என்னது? எலக்ட்ரான் டிஃபிஷியண்டா இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்கும். எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஆர் பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்கும். அது ஆக்டேட் ரூல ஒபே பண்ணாது, செக்ஸ்டேட் ரூல தான் இருக்கும், அதாவது செக்ஸ்டேட் கான்ஃபிகரேஷன்ல தான் இருக்கும். அதனால எலக்ட்ரான் சீக்கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எலக்ட்ரோஃபைல் என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரான் சீக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபைன். சோ இப்போ அடுத்தது நம்ம பார்க்கலாமா? 8.7.3 எலக்ட்ரான் மூவ்மெண்ட் இன் ஆர்கானிக் ரியாக்ஷன். ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷன்ல எலக்ட்ரான் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். The movement of electrons in an organic reaction can be shown by curved arrow. எலக்ட்ரான்ஸ் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்றத ஒரு curved arrow, வளைஞ்சிருக்கிற arrow மூலியமா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுல எந்த பக்கம் எப்படி arrow-வை ரெப்ரசென்ட் பண்ணணும்ன்றத நம்ம பார்க்க போறோம். Curved arrow notation. It shows how changes in bonding occur. ஒரு பாண்டிங்ல எப்படிலாம் சேஞ்சஸ் நடக்குதுன்றது இது நம்மளுக்கு சொல்லுது. டியூ டு எலக்ட்ரானிக் ரீடிஸ்ட்ரிபியூஷன் டூரிங் த ரியாக்ஷன். ஸோ ஒரு ரியாக்ஷன்ல இந்த சேஞ்சஸ் என்ன நடக்குதுன்றதை எப்படி இது சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, எலக்ட்ரானிக் ரீடிஸ்ட்ரிபியூஷன். எலக்ட்ரான் ஒரு இடத்துல இருக்கு, அது அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு நகர்ந்து போகுது. இப்படி எலக்ட்ரானுடைய இடமாற்றத்தால, எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுறதுனால, இடம் மாறுறதுனால, ஓகேவா, எனக்கு என்ன கிடைக்குது? அந்த ரியாக்ஷன்ல என்ன மாதிரி பாண்டு சேஞ்சஸ் நடக்குதுன்றது தெரிஞ்சுக்க முடியும். டு ஷோ த சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் எ பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், curved arrow starts from the point where an electron pair is shifted. எங்க இருந்து எலக்ட்ரான் பேர் ஷிஃப்ட் ஆக போதோ அங்க இருந்து curved arrow ஆகும்னா ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றாங்க. எங்க போய் முடியும்? அந்த ஹெட் எங்க இருக்குன்னு பாருங்களேன். Curved arrow starts from the point where an electron pair is shifted and it ends at a location to which the pair of electron may move.
சோ இப்ப பாருங்களேன், ஏன்னு ஒண்ணு இருக்கு, பின்னு ஒண்ணு இருக்கு. இந்த இடத்துல பாண்ட் இருக்கு. இந்த பாண்ட்ல இருந்து எலக்ட்ரான் எங்க சார் போகும் அப்படின்னா, பாண்ட்ல இருந்து தான் எலக்ட்ரான் போக போகுது. அப்ப இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். தென் ஏவுக்கு போக போகுதா, பிக்கு போகுதா? ஏவுக்கு தான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த பாண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஏ வரைக்கும் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எலக்ட்ரான் இங்க இருந்து எங்க போகுது, ஏவுக்கு நோக்கி போகுது. இதான் மீனிங். ஓகேவா? ஃபைன். எலக்ட்ரான் பேர் இஸ் ஷிஃப்டட். எங்க இருந்து ஆரம்பிக்குது, வேற எலக்ட்ரான் பேர் இஸ் ஷிஃப்டட் அண்ட் இட் எண்ட்ஸ் அட் லொகேஷன் விச் எலக்ட்ரான் பேர் மே மூவ். எலக்ட்ரான் எங்க மூவ் ஆகுதுன்னா ஏவுக்கு மூவ் ஆகுது, அந்த இடத்தோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஓகே, பிரசன்டேஷன் ஆஃப் ஷிஃப்டிங் ஆஃப் எலக்ட்ரான் பேர் இஸ் given below. எலக்ட்ரான் எப்படிலாம் ஷிஃப்ட் ஆகுறத கீழே ஒரு 3 டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க பை பாண்ட் இருக்கு, ஒன்னு சிக்மாவா இருக்கும், மேல இருக்கிறது என்னது, பை பாண்ட்னு வச்சுக்கோங்க. பை பாண்ட் இஸ் த வீக் பாண்ட், யூ நோ தட். அப்ப அந்த பை பாண்ட் ஷிஃப்ட் ஆகி இந்த பக்கம் வருது. சோ இந்த மாதிரி ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. லெஃப்ட் சைட்ல ஒரு பாண்ட் வந்துருச்சு, ரைட் சைட்ல டபுள் பாண்ட் வந்துருச்சு. யோ, இங்க இருக்கிறது லெஃப்ட் சைட்ல டபுள் பாண்ட், ரைட் சைட்ல சிங்கிள் பாண்ட். இதுதானே மிரர் இமேஜா இங்க கொடுத்து வச்சிருக்காங்க, அப்படி சொல்லாதீங்க. இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற டபுள் பாண்ட் ரைட் சைட்ல வந்ததுனாலதான் மிரர் இமேஜ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கு. ஃப்ரம் பை பாண்ட் டு அட்ஜசன்ட் பாண்ட் பொசிஷன். அதாவது பை பாண்ட் நான் இருக்குன்னா மூவ் ஆயிருக்கு, அதுவும் அட்ஜசன்ட் பக்கத்திலேயே ஒரு பாண்ட் தள்ளி, அதாவது ஒரு ஆட்டம் தள்ளி பக்கத்திலேயே மூவ் ஆயிருக்கு. ஓகேவா? ஃபைன். ரெண்டாவது என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இந்த பை பாண்ட் ஆகுதுன்னா ஒய் ஆட்டம்க்கு வருது. பை பாண்ட் ஆகுது, ஒய் ஆட்டம்க்கு வருது, பக்கத்துல பாண்டுக்கு வராம ஒய் ஆட்டம்க்கு வருது. அப்ப லெஃப்ட் சைட்லயும் சிங்கிள் பாண்ட் தான், ரைட் சைட்லயும் சிங்கிள் பாண்ட் தான். லெஃப்ட் சைட்ல இருந்த டபுள் பாண்ட்ல இருந்த பை எலக்ட்ரான்ஸ் தான் இப்போ ஒய் ஆட்டம் மேல இருக்கு. அதனால வி ரெப்ரசன்ட் 2 எலக்ட்ரான்ஸ் இன் ஒய் ஆட்டம். அந்த ஒய் ஆட்டம் மேல 2 டாட் வச்சிருக்காங்க இல்லையா, அது 2 எலக்ட்ரான் அப்படின்னு அர்த்தம். இந்த 2 எலக்ட்ரான் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, பை பாண்ட் பிரேக் ஆகி இங்க வந்ததுனால பை பாண்ட்ல இருந்த 2 எலக்ட்ரான்ஸ் ஒய் ஆட்டம் மேல இருக்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? ஃப்ரம் பை பாண்ட் டு அட்ஜசன்ட் ஆட்டம். அட்ஜசன்ட் பாண்ட் பொசிஷனுக்கும் வரலாம் பை பாண்ட், அப்படி இல்லைன்னா பை பாண்ட் என்ன வரலாம், அட்ஜசன்ட் ஆட்டம் மேலயும் சார்ஜா வரலாம் அப்படின்னு சொல்றாங்க, நெகட்டிவ் சார்ஜா. ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, இன் கேஸ் நான் எடுத்துக்கிறதே ஒரு சார்ஜ் ஸ்பீஷியஸ், அதாவது அது மேல எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரம் ஆட்டம், ஆட்டம்ல இருந்து 2 எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது, பாண்டுக்கு ஷிஃப்ட் ஆகி, ஆல்ரெடி ஒரு சிக்மா பாண்ட் இருக்கு, இன்னொரு பாண்டை அது கிரியேட் பண்ணுது, பை பாண்ட வீக் பாண்டை கிரியேட் பண்ணுது. ஃப்ரம் ஆட்டம் டு அட்ஜசன்ட் பாண்ட் பொசிஷன். இது என்ன பாண்டு, பை பாண்டுன்னு அர்த்தம். சரியா? ஃபைன். சோ இதெல்லாம் தான் எலக்ட்ரான் ஷிஃப்டிங்னு சொல்றாங்க. மூவ்மெண்ட் ஆஃப் சிங்கிள் எலக்ட்ரான் இஸ் இண்டிகேட்டட் பை எ சிங்கிள் பார்ப்டு ஃபிஷ் ஹூக்ஸ். உங்களுக்கு தெரியும் ஹாஃப் ஹெட்டட் ஏரோ அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரான் 2 மூவ் ஆச்சுன்னா தான் நம்ம இந்த மாதிரி ஏரோ போடலாம். இந்த 3 டயக்ராமே இங்க பாருங்க, இந்த ரோமன் நம்பர் 3 இருக்கு இல்லையா, இந்த 3மே என்னதுன்னா எலக்ட்ரான் பேர், 2 எலக்ட்ரான் மூவ் ஆச்சுன்னா வரக்கூடிய டயக்ராம்ஸ். ஹாஃப் ஹெட்டட் ஏரோ நம்ம எப்ப பண்ணும், ஃபிஷ் ஹூக் எப்ப பண்ணும்னா, ஒரே ஒரு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆச்சுன்னா அப்ப ஹாஃப் ஹெட்டட் பண்ணும். ஒரு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆச்சுன்னா அந்த ஆட்டமுடைய மேல ஒரே ஒரு எலக்ட்ரான், ஆட் எலக்ட்ரான் சிஸ்டம் இருக்கு. அப்ப நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், வெரி குட், ஃப்ரீ ரேடிக்கல்னு சொல்லுவோம். சூப்பர். இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, கார்போகேட்டியான், கார்பனியான், ஃப்ரீ ரேடிக்கல். அதுவும் ஃப்ரீ ரேடிக்கலுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர் எப்படி இருக்குன்னா, கார்போ கேட்டியானுக்கு என்ன ஸ்டெபிலிட்டி ஆர்டர் இருக்கோ அதே ஆர்டர் தான் ஃப்ரீ ரேடிக்கலுக்கு இருக்கும். கார்பானியானுக்கு மட்டும் ரிவர்ஸா இருக்கும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். போன வீடியோல பார்த்தோம், வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இல்லைன்ற மாதிரி வந்துருந்துச்சு கமெண்ட், பட் நம்ம பார்த்துக்கலாம் இதுக்கப்புறம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இன் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹைட்ராக்சைடு அயான் கிவிங் எத்தனால். என்ன சொல்றாங்க, ஹைட்ராக்சைடு அயனை டிரான்ஸ்ஃபர் பண்ணதுனால, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹைட்ராக்சைடு அயான் கிவிங் எத்தனால். And in the dissociation of chloromethane, the movement of electron using curved arrows can be depicted as follows. So ஒரு எத்தனால்ல எப்படிலாம் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது, அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹைட்ராக்சைடு அயன் OH அயான் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. தென் குளோரோமீத்தேன் CHCl3, சரியா, சாரி குளோரோஃபார்ம் சொல்றேன், CH3Cl குளோரோமீத்தேன் ஆர் மெத்தில் குளோரைட். இதுல எப்படி எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றத ஒரு கர்வ் மூலியமா நம்ம கீழே டிபிக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. சோ ஒரு ஆல்கஹால் காம்பவுண்ட்ஸ், இது ஆக்சுவலா என்னது, எத்தனால்னு வச்சுக்கோங்களேன், ETOH. இதுல இருக்கக்கூடிய ஹைட்ராக்சைல இருக்கிற ஆக்சிஜன் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சிருக்கும் நெகட்டிவ் சார்ஜ் ஸ்பீஷியஸ். இதுதான் மெத்தில் கேட்டையான் கூட வந்து சேர்ந்து மெத்தனாலா மாறுது, மெத்தில் ஆல்கஹாலா மாறுது. அப்ப இந்த பாண்ட் பிரேக் ஆகி புரோமினுக்கு போச்சுன்னா புரோமைடு, BROMIDE, புரோமைடு அயான் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். அதே மாதிரி மெத்தில் குளோரைடு இருக்கு, அந்த பாண்ட் பிரேக் ஆனாலும் இப்ப பாருங்களேன், இந்த இடத்துல 2 எலக்ட்ரான் வருது, அதனால சிங்கிள் ஏரோ. கரெக்டா? இங்கேயும் பாண்ட் உடஞ்சி புரோமினுக்கு வருது, மைனஸ் ஆகுது, அதனால சிங்கிள் ஹெட்டட் ஏரோ. சிங்கிள் ஹெட்டட்னா ஒரே ஒரு பக்கம் ஹெட் இருக்கு. ஓகே, ஆனா இங்க பாத்தீங்கன்னா என்ன இல்ல, ஹெட் இல்ல.
இல்ல இது ஹாஃப் ஹெட். இப்போ இப்படி இருந்துச்சுன்னா ஃபுல் ஹெட், இங்க ஒரு பக்கம் தான் இருக்கு. அப்ப இது என்னதுன்னா ஹாஃப் ஹெட்னு சொல்லுவோம். சோ இது ஒரு ஹாஃப் ஹெட்டட் ஏரோ, இது ஒரு ஹாஃப் ஹெட்டட் ஏரோ. அதனாலதான் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஃபைன். சோ ரேடிக்கல்ஸ் ஆர் மோர் ரியாக்டிவ். இதுவும் ஞாபகம் இருக்கட்டும். ஓகே. அடுத்தது எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட் இன் கோவலன்ட் பாண்ட். எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் பத்தி பார்த்தோம். அது கோவலன்ட் பாண்ட்ல எந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. The electron displacement in an organic molecule may take place either in the ground state under the influence of an atom or a substituent group or in the presence of an appropriate attacking reagent. So என்ன சொல்றாங்க, புரியலையா? ஓகே, நான் திரும்ப படிக்கிறேன். The electron displacement in an organic molecule may take place either in the ground state under the influence of an atom. ஒரு ஆட்டமுடைய தாக்கத்தினால, ஒரு ஆட்டமுடைய ஆதிக்கத்தால, இன்ஃப்ளூயன்ஸால கிரவுண்ட் ஸ்டேட்லயே என்ன ஆகலன்னா எலக்ட்ரான்ஸ் டேக்ஸ் மாலிகுல்ல, அதாவது ஆர்கானிக் மாலிகுல்ல எலக்ட்ரானுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ் ஆகலாம், எலக்ட்ரானுக்கான இடப்பெயர்ச்சி ஈடுபடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஆர் ஏ சப்ஸ்டிடியூயன்ட் குரூப். சோ இப்படி நடக்கலாம். அப்படின்னா ஒரு சப்ஸ்டிடியூயன்ட் குரூப்பே கூட அந்த மாதிரி நடக்கலாம், சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரசன்ஸ் ஆஃப் அன் அப்ரோப்ரியேட் அட்டாக்கிங் ரியேஜென்ட். சோ இது எல்லாமே எப்பதான் நடக்கும்னா, ஒரு அட்டாக்கிங் ரியேஜென்ட் கரெக்டான அட்டாக்கிங் ரியேஜென்ட்டா இருந்து வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னா அப்போ இந்த மாதிரி ஷிஃப்ட் நடக்கும். The electron displacement due to the influence of an atom or a substituent group present in the molecule cause permanent polarization of the bond. So எனக்கு ஏதோ ஒரு எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எதனால, ஒரு ஆட்டமாலேயோ இல்ல ஒரு சப்ஸ்டிடியூண்டாலேயோ உருவாகுது. எக்ஸாம்பிள் ஃப்ளூரின் குளோரின்லாம் எலக்ட்ரோ நெகட்டிவ், அது எலக்ட்ரானை பிடிச்சி இழுத்துச்சுன்னா அங்க ஒரு எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும் இல்லையா? இல்ல ஏதோ ஒரு சப்ஸ்டிடியூன்ட் குரூப், நைட்ரோ குரூப் NO2 பிளஸ் நைட்ரோனியம் என்ன சொல்லணும் இல்லையா, இந்த மாதிரி எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அல்லது எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் வந்துச்சுன்னா அதை பொறுத்து கார்பன் கார்பன் நடுவில் இருக்கக்கூடிய பாண்டுல எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டயக்ராமா பார்க்கும்போது இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், இண்டக்டிவ் எஃபெக்ட்னு சொல்லாம இதை சொல்லிட்டு இருக்காங்க. CH3 CH2 CH2 Cl. ஓகே, Clனா குளோரின். ஹோப்பினோ குளோரினுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். அவங்க எலக்ட்ரான் என்ன பண்றாங்க, தாங்கிட்ட பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ குளோரின் நெகட்டிவ் ஆகுது, கார்பன் பாசிட்டிவ் ஆகுது. இந்த பாசிட்டிவ் காம்பன்ஸ் பண்ண கார்பன் எலக்ட்ரான குளோரினுக்கு கொடுத்ததுனால அது என்ன பண்ணுதுன்னா நெய்பரிங் கார்பன் கிட்ட இருந்து எலக்ட்ரானை கொஞ்சமா வாங்குது. அப்போ இதுல இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளவோ அதுல பாதி இங்க இருக்கும். அப்ப டெல் டெல் பாசிட்டிவ்னு எழுதணும். ஆர் வேற எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா டெல் பிளஸ் பிளஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இது செகண்ட் ஆட்டம். இந்த ஆட்டம் கொஞ்சமா பாசிட்டிவ் சார்ஜா வருதா, அது எலக்ட்ரானை சாட்டிஸ்ஃபை பண்ண பக்கத்துல இருக்கிற நெய்பரிங் ஆட்டம் கிட்ட இருந்து வருது. அப்ப இதை டெல் பிளஸ் 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 அப்படின்னு சொல்லுவேன். ஆர் டெல் 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 பிளஸ் அப்படின்னு சொல்லுவேன். இது தேர்ட் கார்பன். இந்த மாதிரி எவ்வளவுதான் சார் போகும் அப்படின்னா அப் டு ஃபோர்த் கார்பன். ஃபோர்த் கார்பனுக்கு மேல 0 ஆயிடும், அது போகாது. ஓகேவா? ஆல்பா பீட்டா காமா தென் என்ன இருக்குன்னா லாஸ்டா ஃபோர்த் கார்பனா இருந்துச்சுன்னா இன்கேஸ் டெல்டா இருக்கும். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பத்தி பார்க்கலாம். அவங்க என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சா? போலரைசேஷன் பெர்மனண்டா இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது பிளஸும் மைனஸும் எப்பயுமே அப்படியே ஃபார்ம் ஆயிடும், பெர்மனண்டா இருக்கும், அது மாறாதுன்னு சொல்றாங்க. Inductive effect and resonance effect are examples of this type of electron displacement. அப்ப எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டா ரெண்டு எஃபெக்ட் சொல்லணும். ஒன்னு இண்டக்டிவ் எஃபெக்ட், இன்னொன்னு ரெசனன்ஸ் எஃபெக்ட். ஓகேவா? சோ ஒன்னு இண்டக்டிவ் எஃபெக்ட், இன்னொரு ரெசனன்ஸ் எஃபெக்ட். ரெசனன்ஸ் எஃபெக்ட் பென்சின் மாதிரி இருக்கிற காம்பவுண்ட்ஸ்ல அதிகமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அல்லது பை பாண்ட் கான்ஜுகேஷனா இருந்தா ஒன்னு விட்டு ஒன்னு அல்டர்னேட்டிவா இருந்துச்சுன்னா அங்க நடக்கும். இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படிலாம் இல்ல, பை பாண்ட்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல, சிக்மா பாண்ட்லயே இண்டக்டிவ் எஃபெக்ட் நடக்கும். ஓகேவா? எலக்ட்ரான் வித்ட்ராயிங்க, எலக்ட்ரான் ரிலீஸிங்க, எந்த மாதிரி குரூப் இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்கும். சோ இதை தான் நம்ம பார்க்க போறோம். When a temporary electron displacement effect are seen in a molecule when a reagent approaches to attack it. என்ன சொல்றாங்க, ஒரு ரியேஜென்ட் வந்து அந்த சப்ஸ்ட்ரேட்டை அட்டாக் பண்ண போகும்போது டெம்பரவரியா நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. When a reagent approaches to attack it, okay, this type of electron displacement is called electromeric effect. இந்த மாதிரி ஒரு ரியேஜென்ட் வந்து சப்ஸ்ட்ரேட் கூட சேரும்போது எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்துச்சுன்னா இந்த எஃபெக்ட்டுக்கு என்ன பேர் சொல்றாங்க, எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆர் போலரைசபிலிட்டி எஃபெக்ட். எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட்னா என்ன, போலரைசபிலிட்டி எஃபெக்ட்னா என்னன்னு சொல்லுவீங்களா? ஓகே. In the following sections we will learn about this type of எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் பத்தி தான் நம்ம இந்த சாப்டர்ல, அதாவது இங்க நம்ம பார்க்க போறோம் இந்த செக்ஷன்ல.
ஓகேவா? சரி. சோ ஃபர்ஸ்ட் ஒன் இண்டக்டிவ் எஃபெக்ட். இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்ன? When a covalent bond is formed between atoms of different electronegativity, electronegativity difference இருக்கிற ரெண்டு ஆட்டம்க்கு நடுவுல கோவலண்ட் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தெரியும் இல்லையா? அதாவது ஏஎக்ஸ் ஏபின்னு ரெண்டு ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் சார் எப்பயுமே ஏபி எடுத்துக்கிறீங்கன்னு கேட்காதீங்க. சரி, நம்ம வேற எடுத்துனா எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம்? எம்பி எடுத்துக்கலாமா? எம்பி நானா சார் அப்படின்னா முகுந்தன் பிரேமா என்னுடைய நேம். ஃபைன். ஸோ எம்ன்றது ஒரு ஆட்டம், பின்றது ஒரு ஆட்டம். இந்த முகுந்தன் பிரேமாவுக்கு நடுவுல ஒரு பாண்ட் இருக்கு. A bond is the constitute of two electrons இல்லையா? அப்ப அந்த பாண்ட்ல ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். முகுந்தன்னா பிரேமா யாரு? எங்க அம்மா. ஓகே. சோ ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு பாண்ட் இருக்கு. அந்த பாண்ட்ல ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஆனா இந்த எலக்ட்ரான்ஸ் டெண்டன்சி டு புல் த எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப், எலக்ட்ரானை தாம் பக்கமாவே இழுத்துக்கிறதுக்கு ஒரு ஆட்டம்க்கு டெண்டன்சி இருக்கு. எக்ஸாம்பிள் பிக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பி can able to attract the shared electrons. இங்க ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஷேர்டு எலக்ட்ரான்ஸ். ரெண்டு எலக்ட்ரானையும் தாங்கிட்ட பிடிச்சி இழுத்துக்கிறதுக்கு இந்த பி ஆட்டம்க்கு டெண்டன்சி இருக்கு, திறமை இருக்கு. அப்போ ரெண்டு எலக்ட்ரானையும் வாங்கிக்கிட்டா பி ஆட்டம் என்னவா மாறும்னா நெகட்டிவா மாறும். எம் ஆட்டம் என்னவா மாறும் அப்படின்னா எலக்ட்ரானை லாஸ் பண்ணதுனால கேட்டையனா மாறும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். சோ the electron density is more towards the more electronegative atom. Electron density யாருக்கு அதிகமா இருக்கும்? எந்த ஆட்டம்க்கு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகமோ அந்த ஆட்டம் கிட்ட தான் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கும். Such a shift of electron density results in a polar covalent bond. ஒரு கோவலண்ட் பாண்டு, ஆனா அங்க எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் அதிகமா இருந்தனால அது என்னவா மாறுது? கோவலண்ட் பாண்டா இருந்தது போலார் கோவலண்ட் பாண்டா மாறுது. போலார் கோவலண்ட் பாண்ட் அப்படின்னு சொன்னாலும் கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்டுன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். பாருங்க, coordinate covalent bond or என்ன சொன்னோம்? போலார் கோவலண்ட் பாண்ட் அப்படின்னு சொன்னோம். கரெக்டா? ஆர் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, டேட்டிவ் பாண்ட். போலார் கோவலண்ட் பாண்டுக்கு இன்னொரு பேர் என்னது? டேட்டிவ். ஓகேவா? ஃபைன். சோ இங்க அதை கொடுத்திருக்காங்க. சச் ஏ ஷிஃப்ட் ஆஃப் எலக்ட்ரான் டென்சிட்டி. எலக்ட்ரான் டென்சிட்டி ஒரு ஆட்டம்க்கு எலக்ட்ரானிட்டி அதிகமா இருக்கு, ஒரு ஆட்டம்க்கு எலக்ட்ரானிட்டி கம்மியா இருக்கு. அதனால எலக்ட்ரான் ஒரு பக்கமா ஷிஃப்ட் ஆகுது. சோ இந்த பாண்ட் என்னவா சொல்றோம்னா இப்போ கோவலண்ட் பாண்ட்னு சொல்றோம். மியூச்சுவல் ஷேரிங்னு சொல்லல, கோவலண்ட் பாண்ட்னு சொல்லாம என்னன்னு சொல்றாங்க? போலார் கோவலண்ட் பாண்ட்னு சொல்றாங்க. ஆர் டேட்டிவ் பாண்ட்னு சொல்லலாம், கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்ட்னு சொல்லலாம். ஓகே. பாண்ட் polarity leads to various electronic effect in organic compounds. ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாண்ட் polarity, ஒரு பாண்ட் எப்ப போலாரா மாற ஆரம்பிக்குதோ எலக்ட்ரான் டென்சிட்டி ஒரு ஆட்டம்க்கு அதிகமாகவும் ஒரு ஆட்டம்க்கு கம்மியாகும். ஒரு ஆட்டம் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியா மைனஸா மாற ஆரம்பிக்குது பார்ஷியலி, இன்னொரு ஆட்டம் எலக்ட்ரானை லாஸ் பண்ணிட்டு பார்ஷியலி கேட்டியானிக் நேச்சரா மாறுதுன்னா அப்ப கண்டிப்பா அந்த இடத்துல எல்லாம் என்ன இருக்கும்? எலக்ட்ரானிக் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? லெட் அஸ் கன்சிடர் எ குளோரோ ஈத்தேன். குளோரீத்தேன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. குளோரோ ஈத்தேன்னு சொல்லலாம். ஃபைன். ஸோ குளோரீத்தேன் CH3CH2Cl in which CCl bond is a polar covalent bond. இந்த கார்பனுக்கும் குளோரினுக்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம்? போலார் கோவலண்ட் பாண்ட்னு சொல்றோம், ஆர் டேட்டிவ் பாண்ட்னு சொல்றோம். ஓகே. இட் இஸ் போலரைஸ்டு இன் சச் ஏ வே தட் த கார்பன் 1 gains some positive charge. இந்த கார்பனுக்கு ஃபர்ஸ்ட் கார்பன் இதுதான், இது செகண்ட் கார்பன். இந்த ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு என்ன இருக்குன்னா சம் பாசிட்டிவ் சார்ஜ், கொஞ்சமா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, டெல் பிளஸ் இருக்கு. அண்ட் இந்த குளோரின் சம் நெகட்டிவ் சார்ஜ். இந்த குளோரினுக்கு என்ன இருக்குமா? கொஞ்சமா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. The fractional electronic charge on two atoms in a polar covalent bond are denoted by the symbol delta. இது ஸ்மால் டெல்டா. ஓகேவா? நீங்க வழக்கமா என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி ட்ரையாங்கிள் போடுவீங்க இல்லையா? இதுக்கு பேரு கேபிட்டல் டெல்டா, இப்படி போட்டா ஸ்மால் டெல்டா. ஓகே. அண்ட் த ஷிஃப்ட் ஆஃப் எலக்ட்ரான் டென்சிட்டி இஸ் ஷோன் பை அன் ஆரோ தட் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் டெல் பிளஸ் டு டெல் மைனஸ். அதாவது டெல் பிளஸ்ல இருந்து டெல் மைனஸ்க்கு தான் எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எண்ட் ஆஃப் த போலார் பாண்ட். ஃபைன். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இண்டக்டிவ் எஃபெக்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு குளோரின் இருக்கு. குளோரின் இஸ் த எலக்ட்ரான் நெகட்டிவ் தேன் கார்பன். அப்ப எலக்ட்ரான் நெகட்டிவ்னால எலக்ட்ரானை தாங்கிட்ட பிடிச்சி எடுத்துக்கிச்சு. இந்த பாண்ட் நம்ம என்ன சொல்லிடுவோம்? அப்போ போலார் கோஆர்டினேட் பாண்ட்னு சொல்லுவோம் இல்லையா? போலார் கோஆர்டினேட் பாண்ட் ஆர் போலார் கோவலண்ட் பாண்ட். ஓகே. இந்த போலார் கோவலண்ட் பாண்ட்ல குளோரினுக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி அது எடுத்துக்கிச்சுன்னா இட் பிகம் டெல் மைனஸ். இந்த கார்பனுக்கு என்ன சார்ஜ் வருது? டெல் பிளஸ்னு ஒன்று வருது. இந்த டெல் பிளஸ் காம்பன்சேட் பண்ண பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா? இதை காம்பன்சேட் பண்ண இதுக்கும் பக்கத்துல இருக்கிற கார்பன் அதுல பாதி அளவுக்கு பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜா மாறுது. அதனாலதான் என்னன்னு போட்டிருக்காங்க? டெல் டெல் பாசிட்டிவ்னு எழுதிருக்காங்க.
நீங்க டெல் மட்டும் எழுதிட்டு 2 தடவை பாசிட்டிவ் எழுதினாலும் கரெக்ட் தான். ஓகேவா? இந்த ரெண்டுத்துல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எழுதுங்க. இன் டர்ன் கார்பன் 1 which has developed a partial positive charge draws some electron density towards it from the adjacent. ஓகே, ஸோ என்ன சொல்றாங்க? சாரி, adjacent electron density towards it from the adjacent carbon carbon bond. ஓகே, முன்னாடி சொன்ன லைனே தான், அந்த லைன் வேணுன்றதுனால நான் இங்க கட் பண்ணி போட்டிருக்கேன். என்ன சொல்றாங்க? எலக்ட்ரான் டென்சிட்டிய பக்கத்து கார்பன்ல இருந்து வாங்கிக்கணும்னு சொல்றாங்க. கான்சிக்யூட்லி சம் பாசிட்டிவ் சார்ஜ் டெல் பாசிட்டிவ் டெவலப்ஸ் ஆன் கார்பன் 2. கார்பன் 2க்கு என்ன பண்ணுதுன்னா, கார்பன் 1 ஹாலஜனுக்கு குளோரினுக்கு எலக்ட்ரானை கொடுத்ததுனால டெல் பாசிட்டிவா மாறிச்சு. கார்பன் 1 என்ன பண்ணுச்சுன்னா, எலக்ட்ரான் பாசிட்டிவிட்டியை நியூட்ரலைஸ் பண்ண கார்பன் 2 கிட்ட இருந்து எலக்ட்ரானை வாங்குதுன்னு சொல்றாங்க. Where del positive symbolizes relatively smaller positive charge as compared to that on carbon 1. அதாவது கார்பன் 1க்கு எவ்வளவு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அதுல பாதி, அதை விடவும் ரொம்ப கம்மியானது தான் டெல் பாசிட்டிவ்னு சொல்றாங்க. In other words, the polar CCl bond induces polarity in the adjacent bond. அதாவது சிசிஎல் பாண்ட்ன்றது உண்மையிலேயே என்ன உருவாக்கும் அப்படின்னா, பொலாரிட்டியை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பிளஸ் மைனஸ் நேச்சரை உருவாக்கும். ஏன்னா குளோரின் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அது எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கும். அப்ப இது டெல் மைனஸ் ஆகும். இந்த கார்பன் டெல் பாசிட்டிவ் ஆகும். இந்த கார்பனுக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன் டெல் பாசிட்டிவ், அதுக்கும் பக்கத்துல இருக்கிற கார்பன் டெல் பாசிட்டிவ்னு வரும் இல்லையா? சரி, இந்த மாதிரி எல்லாம் போலாரிட்டியை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. Such a polarization of sigma bond caused by the polarization of adjacent sigma bond is referred to as the inductive effect. அதாவது ஒரு இடத்துல சிக்மா பாண்ட்ல போலரைசேஷன் நடந்துச்சு, கார்பனுக்கும் குளோரினுக்கும் ஒரு சிக்மா பாண்ட் இருக்கு, அதுதான் போலரைசேஷன் இன்வால்வ் ஆச்சு. அதுக்கும் பக்கத்துல இருக்கிற இன்னொரு கார்பனுக்கும்